டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். கடுமையான கோடை காலத்தில் இருக்கும். இன்னும் கத்திரி வெயிலே ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்குள்ள இன்றைக்கு கோடையுடைய தாக்கம் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பொதுமக்களாகிய நாம், குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், பெரியவர்கள் இந்த கோடையை சமாளிக்க முடியாமல் சிரமத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்களேன், சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், ஏற்கனவே சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்கள்னு நம்மில் நிறைய பேர் மீண்டும் 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 இது சார்ந்த சிரமங்கள், கோடைகளால் ஏற்படுகின்ற சிரமங்களை சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இனிப்பான பழங்களையோ பழச்சாறுகளையோ இனிப்பான உணவுகளையோ சாப்பிட்டால் சர்க்கரை கூடுவது மட்டுமல்ல, நம் உடலிலும் நிறைய நோய்களுடைய பக்க விளைவுகள் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்க முடியும். ஆனாலும் சார், கோடையில் இருக்கக்கூடிய கடுமையான தாக்கம் சார், இந்த தாக்கத்தினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை நான் சிறிது கூட கவலைப்படாம, ஒரு 12 மணி வெயில்ல நான் பேங்க்குக்கு போயிட்டு வரேன், வந்த உடனே என்னோட நாக்கு கேட்கறது எங்க பழச்சாறு கிடைக்கும், எங்க குளிர்ந்த பானம் கிடைக்கும் தான். சர்க்கரையை பற்றியெல்லாம் கவலைப்படாம அந்த பானங்களை நான் சாப்பிட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த ரம்ஜான் மாதம் இருக்கு இல்லையா, இந்த ரம்ஜான் மாதத்தில் எனக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள், நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதம் முடிஞ்சு என்கிட்ட வரும்போது பயந்துகிட்டே வருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? எல்லா சக்கரை நோயாளிகளும் பார்த்தீங்கன்னா 450, 500, 700ன்னு வருவாங்க. காலெல்லாம் வலிக்குது சார், ராத்திரிலாம் தூங்க முடியல சார், சார் ஒன்றுக்கு போயிட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன காரணம்? என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க? நோன்பு துறக்கும் போது சர்பத்தை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்பத்தை குடிப்பாங்க. நிறைய பேருக்கு புனித மாதமாக இருந்தாலும் கூட உணவு சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் போகும்போது துரதிர்ஷ்டவசமாக மாரடைப்பு நோயும் பக்கவாத நோய்களும் கை கால் எரிச்சல் சார்ந்த சிரமங்களும் அவர்களை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் 7 விஷயங்களை பற்றி நான் சொல்ல போறேன். இந்த 7 விஷயங்களுமே கோடை காலத்தில் மட்டும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருமருந்துகளான விஷயங்கள். ஆனா இதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், இதை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும், இதை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். கோடை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோடை என்றாலே நொங்குன்னு சொல்லக்கூடிய பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒரு காலத்தில் நுங்குடைய விலையும், நேற்று நான் பெங்களூர் போயிருந்தேன், போகிற வழியில் கிருஷ்ணகிரி கிட்ட நிறுத்தி நுங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு நுங்குகளை கேட்டேன். தலை சுற்றி விட்டது. ஒரு நுங்குடைய விலை 15 ரூபாய். ஆனாலும் அந்த 15 ரூபாய் கொடுத்து நுங்கை சாப்பிடுவதற்கு ஒரு 20 பேர் அங்கே நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. இயற்கை உணவின் மேல் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அளவலாவிய ஒரு ஆசை அதிகரித்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நுங்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், குளிர்ச்சியான உணவு, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை தவிர்க்கக்கூடிய உணவு, கோடை காலத்தில் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை நோயை தவிர்க்கக்கூடிய உணவு, கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சிறுநீரக கற்களையும் சிறுநீரக தொற்றையும் சிறுநீர் எரிச்சலையும் தவிர்க்கக்கூடிய உணவு, சிறுநீரில் ஏற்படுகின்ற கடுப்பையும் சொட்டு மூத்திரம் சார்ந்த சிறுநீர் சூடு, உடற்சூடு சார்ந்த சிரமங்களை நீக்கக்கூடியது, ஆசனவாயில் ஏற்படுகின்ற அரிப்புகள், ஆசனவாயில் ஏற்படுகின்ற மோசமான எரிச்சல் சார்ந்த சிரமங்கள், மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலிகள், மலம் இலக்கியாக கூட செயல்படுவதில் நுங்குக்கு இணையான ஒன்றே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இன்றைக்கு நுங்கு அப்படின்னு வரும்போது 3 பேர்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. முதலாவது சர்க்கரை நோயாளிகள். நுங்கு சாப்பிடுவதற்கு அதிகமான இனிப்பு இல்லாத ஒரு உணவாக இருந்தாலும் கூட வழக்கமாக இளநீரில் இருப்பது போலவே குளுக்கோஸ் சத்து அதுல அதிகமா இருக்கிறதுனால நுங்கு சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகள் கவனமா இருக்கணும். சிறுநீரக நோயாளிகள் நுங்கு சாப்பிடக்கூடாது. சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய தன்மை பொட்டாசியம் சார்ந்த உணவுகளை சேர்க்கும் போது அதிகமாகும். அப்படிங்கிறதுனால நுங்கு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 3வது, ஆஸ்துமா நோயாளிகளும், ஏற்கனவே கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் பாதிப்போடு சிரமத்தில் இருப்பவர்களும், அடிக்கடி சளி இருமல் தொந்தரவால் பாதிக்கப்படுபவர்களும், குளிர்ந்த உணவுகளை சாப்பிடும்போது தலைபாரம், மூக்கில் தண்ணீர் வடிதல், மூக்கு அடைத்திருக்கக்கூடிய சிரமத்தில் போராடி கொண்டிருப்பவர்களும் நுங்கு சாப்பிடவே கூடாது. இந்த 3 பேர்கள் கவனமா இருக்கணும். அதே போல நுங்கு
எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தவிர்க்கணும். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இயற்கையோடு ஒரு பொருள் ஒன்றி இருக்கும்போது, இயற்கை அதை பாதுகாப்பதற்கு தேவையான அரண்களை வழங்கி இருக்கும்போது அந்த பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெடாது. ஆனால் அதே பொருட்களை நீங்கள் பிரித்து அந்த அதற்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயரை எடுத்துட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு வெங்காயத்தை நான் சொல்கிறேன். இப்போ வெங்காயத்தை நீங்கள் சாதாரணமாக வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதம் ஆனாலும் கூட வெங்காயம் கெடாது. ஆனால் வெங்காயத்தை தோல் உரிச்சு நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அழுகி போக ஆரம்பிக்கும். அதே போல் வெங்காயத்தை நீண்ட நேரம் கட் பண்ணி வச்சுட்டு அறுத்து வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்தில் அவ்வளவு பாக்டீரியாக்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். வெங்காயத்தை கட் பண்ணீங்கன்னா உடனே சமைச்சிடணும். இல்லைன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? சுற்றி காற்றில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பாக்டீரியாவிலையும் அதை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நோயை உருவாக்குது இல்லை? அதே போல நுங்கும் கூட தான். நீங்கள் நுங்கை சரியாக பயன்படுத்தணும்னா எடுத்து தோல் உரித்து உடனேயே சாப்பிட வேண்டும். அது ஆல்கலைன், அதாவது காரமாக செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்க உதவி செய்யும். ஆனால் அதே நுங்க நீண்ட நேரம் பிரித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம வச்சாலும், அல்லது இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது எப்பொழுது உரித்து எடுக்கப்பட்ட நுங்குன்னு தெரியாமல் 2 நாள் 3 நாள் கழித்து வரக்கூடிய நுங்கை நம்ம சாப்பிட்டாலோ, நமக்கு கல் போல் இருக்கக்கூடிய அந்த நுங்கை நாம் சாப்பிடும்போது உடல்ல நோய்கள் அதிகமாக ஏற்படும், செரிமான நோய்கள் ஏற்படும், சிலருக்கு பித்த மிகுதியை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நுங்கு அமிர்தமாக இருந்தாலும் கூட சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் சாப்பிட்டால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். கோடை காலத்தில் இறைவனும் இயற்கையும் நமக்கு குடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக நுங்கு இருந்தாலும் கூட சர்க்கரை நோயாளிகளும் சரி, சிறுநீரக நோயாளிகளும் சரி, ஏற்கனவே கபம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருப்பவர்களும் சரி, அதீத அல்சர் நோயினால், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு சிரமத்தில் இருப்பவர்களும் சரி, நுங்கு சாப்பிடக்கூடாது. நுங்குக்கு அடுத்து நமக்கு கோடையில் மற்றும் ஒரு அழகான ஒரு உணவு இளநீர் தான். பொதுவாக வருஷத்துல 6 மாத காலம் இளநீருடைய விலை 20 ரூபாய் தான். ஆனால் கோடை ஆரம்பித்தாலே 25 ஆகும், 30 ஆகும், 35 ஆகும். அடுத்து வெரைட்டி வைஸ் 35, 40, 50 அப்படின்னு விற்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை நான் வெளிநாடு போயிருந்த போது அங்கே இளநீர் அழகா அந்த மேலே இருக்கக்கூடிய மட்டையெல்லாம் சீவி வெறும் ஓடோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு இளநீர் பார்த்தேன். ஒரு இளநீருடைய விலை நம்ம பணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ரூபாய் வந்தது. ஆனால் அந்த இளநீர் அவ்வளவு வேகமாக விற்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தது. எங்கிருந்து அந்த இளநீர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவிலிருந்தும் ஜமைக்காவிலிருந்தும் இளநீர் அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்ததை பார்த்தேன். நம்ம ஊர்ல இளநீர் அப்படிங்கிறது பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய உணவாக பார்க்கிறோம். ஆனால் வெளிநாடுகளில் பார்க்கும்போது இளநீர் நம்ம ஊர்ல எப்படி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் சோடாவும் ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆல்கஹாலில் கலக்கக்கூடிய ஒரு பானமாக இளநீர் இருக்கிறதுனால அங்கெல்லாம் ஏகப்பட்ட கிராக்கியா இருந்தது. இதுக்கு எதற்காக சொல்றேன்னா, இளநீர் உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, வருடத்தின் 365 நாட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, மனிதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய உணவாக இளநீர் இருக்கிறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒற்றுக்கொள்வதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இளநீர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொட்டாசியம் அதிகம், உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியது, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கழிவுகளையும் தேவையற்ற உப்புகளையும் வெளியேற்றக்கூடியது, உடலை பலப்படுத்துவதற்கு தேவையான, உடலுடைய ஆற்றலை பெருக்குவதற்கு தேவையான, உடலுடைய புதிய திசுக்களுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு தேவையான ஆற்றலை ஈரலுக்கு வழங்குவதில் இளநீருக்கு இணையான ஒரு உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். நான் குழந்தையா இருந்தபோது ஒரு 11 வயது இருக்கும்போது எனக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டது. அந்த மஞ்சள் காமாலை நோய் ஏற்படும் போது மருந்துகள், மாத்திரைகள் அது இது நிறைய இருந்தாலும் என்னுடைய பாட்டியார் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, 6 நாளைக்கு எனக்கு உணவே வெறும் இளநீர் தான். காலையில இருந்து ராத்திரி வரையிலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு இளநீர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முதல் 2 நாள்லாம் கண்கள்லாம் மஞ்சளா இருந்தது, சிறுநீர்லாம் மஞ்சளா போச்சு. 3வது நாள் ஆகும்போது வெளுத்தது, 5வது நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுச்சு. 7வது நாள் மீண்டும் மருத்துவரை சந்தித்து இரத்த பரிசோதனைலாம் செய்து பார்க்கும்போது மருத்துவருக்கே ஆச்சரியம், எப்படி இது சரியா போச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு மஞ்சள் காமாலை நோயை
அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பித்தப்பை அடைப்பினால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை நோயை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து இளநீர் தான். இளநீர் பொதுவாக யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமா இளநீர் சாப்பிடக்கூடாதுங்க. பொதுவாக சொல்லுவாங்க அளவா சாப்பிடலாம், வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம், இளநீர் சாப்பிட்டா நமக்கு சர்க்கரை நோய் ஏறாது அப்படிங்கிற விவாதங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக இளநீர் அப்படிங்கிறது உடலுக்கு தேவையான எல்லா விதமான உப்புச்சத்துக்களும் கலந்த இனிப்புகளும் கலந்த ஒரு உணவு. அப்போ அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தண்ணீரில் கரையக்கூடிய நேரடியாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவுகள் இருக்கும்போது உப்புச்சத்துக்கள் அதிகமாக கூடுவது போல இன்றைக்கு நேரடியாக சர்க்கரையும் கூடும்போது சர்க்கரை நோயை ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்பைக்குன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு உணவாக இளநீர் இருக்கு. அப்ப சர்க்கரை நோயாளிகள் நிச்சயமாக இளநீர் சாப்பிடக்கூடாது. ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு. இன்சுலின் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் கோடை காலத்தில் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவால் என்ன? அவங்களுக்கு அடிக்கடி லோ சுகர் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். வீட்டில் ஒரு 70 வயது தாத்தா, 75 80 வயது தாத்தா இருக்காருன்னா அவங்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருப்பது எது? திடீர்னு லோ சுகர் ஆயிரும். நம்மலாம் படபடத்து போயிடும். 11 மணி லேசா வேர்வ ஆரம்பிக்கும். 11 ஆகிறதுக்குள்ள பாதி சுயநினைவு போயிடும். கிடுகிடுன்னு ஓடி போய் சர்க்கரையை கலந்து கொண்டு வந்து கொடுப்போம். ஆனால் வீட்டில் இளநீரை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தினசரி ஒரு 50 மில்லிங்கிற மாதிரி அவர்களுடைய சர்க்கரையை கணக்கீடு செய்து நம்ம கொடுத்தோம்னா லோ சுகர் ப்ராப்ளம் வராது. கோடை காலத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை, காலை நேரங்களில் ஏற்படுகின்ற அதீத வியர்வை. இந்த வியர்வையினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமமாக இருப்பது எது தெரியுமா? அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய உப்பு சத்துக்களுடைய குறைபாடு. அப்ப பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இளநீர் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தாலும் வெயிலில் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு வேலை இருப்பவர்கள், அதீத கோடையில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், கடையில இருந்து நம்ம வேலை செய்கிறோம், இல்லை நம்மளோட வேலையே வெளியில சுற்றி சர்வே பண்ணக்கூடியது, சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியது, பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம், என்னதான் குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சூடினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பாதிப்புகள் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், யாருக்கெல்லாம் பொதுவாக டீஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படக்கூடும் அப்படின்னு நிலையில் இருப்பவர்கள் ஒரு 50 மில்லி அளவான அளவுக்கு இளநீரை தாராளமாக சாப்பிடலாம். நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கடி லோ சுகர் ஆகிறவங்களும் டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்களும் இளநீர் சாப்பிடலாம். ஆனாலும் அவர்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முயற்சி செய்யணும். மற்ற சர்க்கரை நோயாளிகள் 100% இளநீர் சாப்பிடவே கூடாது. சிறுநீரக நோயாளிகள் எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு உப்பு சத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் சத்துக்களும் இன்றைக்கு சர்க்கரையை அதிகப்படுத்துதோ, அதே போல சிறுநீரக நோயாளிகளுக்கு நிறைய சிறுநீரக நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சரியா ஒன்றுக்கு போல, நான் இளநீர் சாப்பிட்டா ஒன்றுக்கு போகும் போல இருக்குன்னு சொன்னாங்கன்னு 2 இளநீர் 3 இளநீர் சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். 4வது நாள் 5வது நாள் ஆகிறதுக்குள்ள அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதிகமாக சேர்ந்து பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக சேர்ந்து மிகப்பெரிய அளவு அவர்களுக்கு கழிவாக இருக்கக்கூடிய உப்புகளை அதிகப்படுத்தி, கிரியாட்டினின், யூரியா, யூரிக் ஆசிட் சார்ந்த அமிலங்களை அதிகப்படுத்தி சிறுநீரக நோயாளிகளை எமர்ஜென்சிக்கு ஓடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விடுவதை பார்க்கிறோம். அதனால சிறுநீரக நோயாளிகள் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கோம்னா தயவு செய்து அவர்களுடைய சிறுநீரகத்திற்கு கோடைக்கு இளநீர் நல்லதுன்னு மட்டும் கொடுத்துடாதீங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 3வது, அல்சர் நோயாளிகளில் இளநீர் சாப்பிடக்கூடாதுங்க. பொதுவாக இந்த கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் வரும். காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் சாப்பிடலாமா, இளநீர் எப்போ சாப்பிடணுன்ற ஒரு கேள்வி வரும். நான் சொல்லுவது, கோடை காலத்தில் என்னதான் கோடையுடைய சூடு இருந்தாலும் இளநீர் சர்க்கரை உப்புச்சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ள போச்சினாலே நேராக வயிற்றுக்குள்ள போய் புண்களை தூண்டி அந்த ஃப்ரெஷ் வூண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புண்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இளநீருக்கு உண்டு. இளநீர் ஆல்கலைன் சார்ந்த இளநீர், அமிலம் சார்ந்த இளநீராக 2ஆ இருக்கிறத பார்க்கணும். ஆர்கானிக்கா நீங்க பார்க்கக்கூடிய இளநீர் எல்லாமே ஆல்கலைனா இருக்கிறத பார்க்கணும். அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனா அமிலம் சார்ந்த இளநீர்கள், இன்றைக்கு பூச்சி மருந்து இட்டு கொடுக்கக்கூடிய நிறைய இளநீரை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பூச்சி மருந்து கொடுக்கக்கூடிய இளநீர்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அசிடிக்கா மாறி வயிற்றில் கடுமையான புண்களை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால யாரெல்லாம் இன்றைக்கு அமிலத்தன்மை சார்ந்த நோய்களாலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சார்ந்த நோய்களாலும்
ஜீரண மண்டல செரிமான குறைபாடு சார்ந்த நோய்களாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கோடை காலத்திற்கு அமிர்தமாக இயற்கையும் இறைவனும் கொடுத்த ஒரு உணவாக இளநீர் இருந்தாலும் கூட நீங்க அதை சாப்பிடக்கூடாது. எப்படி நுங்கு நமக்கு கோடையில் பிரசித்தமோ, எப்படி நமக்கு இளநீர் அப்படின்னாலே கோடை ஞாபகம் வருகிறதோ, அல்லது கோடை என்றாலே இளநீர் ஞாபகம் வருகிறதோ, அதே போல மூன்றாவது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, சாலையில் செல்லும் போது ஒவ்வொரு சாலையின் ஓரங்களிலும் குவித்து வைக்கப்பட்டு விற்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் தான் தர்பூசணி பழம். கோடை வந்தாலே குழந்தைகளுக்கு மிகுந்து பிடிக்கக்கூடிய ஒரு பழமாக தர்பூசணி இருக்கிறது. எப்படி இளநீர் 365 நாளும் கிடைக்கிறதோ, அதே போல தர்பூசணியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 365 நாளும் கிடைக்கக்கூடிய பழமாக மாறிவிட்டது. ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் போய் தங்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் சாலட்ல பார்த்தீங்கன்னா தர்பூசணி அப்படிங்கிறது சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கு நான் பார்க்குறேன் 365 நாளும் பப்பாளியும் தர்பூசணியும் இல்லாத சாலட்ஸ் இருக்கிறத பார்க்கவே முடியல. அவ்வளவு தர்பூசணியும் பப்பாளியும் வருஷம் ஃபுல்லா கிடைக்கக்கூடியது ஆன பிறகு தர்பூசணி மேல இருக்கக்கூடிய ஒரு பிரியம் சற்றேற குறைந்து விட்டது தான் நம்ம சொல்லணும். அதே போல நான்லாம் ஒரு 1995 94 எங்க ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வருவோம். அந்த டைம்ல சென்னையில கோச்சிங் படிச்சுட்டு இருந்தோம். அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் ஏறுவோம். கோச்சிங் சென்டருக்கு 7:30 மணிக்கு போகணும். 7:30லேருந்து 1:30 மணி வரலாம் கோச்சிங். திருப்பி 2 மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரணும். ஒருவேளை அந்த 2:15 ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி 4:30 மணிக்கு தான் ட்ரெயின். அப்போ அந்த 2:15 ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு அவசரமாக வரும்போது அந்த ஸ்டேஷனில் ஒரு சின்ன பழக்கடை ஒன்று இருக்கும். அந்த பழக்கடையில் 3 சாறுகள் தான் இருக்கும். ஒன்று சாத்துக்குடி சாறு, ஒன்று திராட்சை சாறு, இன்னொன்று அன்னாசி சாறு. சீசனில் மட்டும்தான் தர்பூசணி சாறு கிடைக்கும். மற்ற சாறுகளுடைய விலை 10 ரூபாய்னா தர்பூசணி சாரோட விலை மட்டும் அப்போ 15 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வரும். அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது தர்பூசணி ஒரு காலத்தில். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் விலை மலிவான சாறு எதுன்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி சாறு தான். ஏன் இந்த மாற்றம்னா தர்பூசணி ஒரு சிறந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவாக கோடை காலத்தில் நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூடை தவிர்க்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு பழமாக அது மாறி போனதுனால தர்பூசணியை இன்றைக்கு நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம். தர்பூசணியில 3 நல்ல விஷயங்கள் இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் முதல்ல தர்பூசணியை சாப்பிடலாம். தர்பூசணி சாப்பிடலாமா, சுகர் ஏறுமா? நிச்சயமா ஏறாதுங்க. தர்பூசணியை நீங்க தாராளமா சாப்பிடலாம். அவ்வளவு அழகாக நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னல டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளும், அதே போல தாழ்ந்த சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய லோ சுகர் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளும் மிகுந்து பயன்படுத்த வேண்டிய உணவாக இளநீரை அளவாக பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரிஸ்கே இல்லாம கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய உணவு தர்பூசணி. வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்காங்கன்னா காலையில 11 மணிக்கு ஒரு 100 கிராம் அல்லது ஒரு 75 கிராம் தர்பூசணியை நீங்க தினசரி கொடுத்தீங்கனாலே அவங்க உடம்புல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அதே நேரத்தில் அவர்களுக்கு சர்க்கரை நோயுடைய தாக்கம் குறைந்து போகின்ற தாக்கமும் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். அதனால சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணி பழத்தை தாராளமாக சாப்பிடணும். சிறுநீரக நோயாளிகள் நிச்சயமாக தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஹை பொட்டாசியம் இருக்கிறதுனால. 3வது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆஸ்துமா நோயாளிகள் முதல் புற்றுநோயாளிகள் வரை யார் வேண்டுமானாலும் தர்பூசணி சாப்பிடலாம். இதுல தர்பூசணியை பத்தி ஒரு சின்ன உண்மை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி தர்பூசணி குளிர்ச்சி கிடையாது, சூடு. நீங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டு பாருங்களேன், அடுத்த நாள் காலையில உங்களுக்கு மோஷன் போதான்னு செக் பண்ணுங்களேன். மோஷன் போகாது. யாரெல்லாம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோயோடு அவதிப்படுறேன்னு என்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே நான் என்ன தெரியுமா கொடுப்பேன்? டெய்லி ஒரு 200 கிராம் தர்பூசணி சாப்பிடுங்க அப்படிம்பேன். எல்லாம் கேட்பாங்க, சார் எனக்கு ஆஸ்துமா இருக்கே, நான் தர்பூசணி சாப்பிடலாமான்னு. ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் தர்பூசணி மிகச்சிறந்த பழம் தான், அதனால தர்பூசணி சாப்பிடுங்க. ஒரு மாதம் கழிச்சு எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை மோஷன் போகும் சார், இப்பெல்லாம் 2 முறை 3 முறை குறைஞ்சிடுச்சு, எப்படி குறைஞ்சதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா தர்பூசணி சூடு. மலத்தை கட்டக்கூடிய சக்தி தர்பூசணிக்கு உண்டு. வயிற்றால் போகக்கூடிய பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சார்ந்த பிரச்சனை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சார்ந்த பிரச்சனை, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சார்ந்த பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி, உணவுல தர்பூசணியை சேருங்க.
கோடை காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் கிடைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறதுனால தர்பூசணியை அனைவருமே சாப்பிடலாம். சிறுநீரக நோயாளிகளை தவிர, இதய நோயாளிகளை தவிர, உடலில் நீர் கோர்த்து இருக்கக்கூடிய, நீர் கோர்த்து வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் போராடி கொண்டிருப்பவர்களை தவிர நாம் யாராக இருந்தாலுமே இன்றைக்கு தர்பூசணியை சாப்பிடலாம். பாருங்க, நுங்கு சாப்பிடக்கூடாதவங்க இருக்காங்க, அதே போல இளநீர் சாப்பிடக்கூடாதவங்க இருக்காங்க. ஆனால் தர்பூசணிக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சக்கரை நோயாளி சாப்பிடலாம், ஆஸ்மா நோயாளி சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது எல்லாத்துக்கும் மேல தர்பூசணி விதையை போல சிறந்த ஆண்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விதையே கிடையாது, தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் ஆண்மை அதிகரிக்கணும்னா நம்ம என்ன யோசிப்போம்? முந்திரி பருப்பு சாப்பிடலாம், பாதாம் பருப்பு சாப்பிடலாம், பிஸ்தா பருப்பு சாப்பிடலாம், அக்ரூட் சாப்பிடலாம்னு யோசிப்போம். ஆனா இன்றைக்கு தர்பூசணி விதையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த 4 உலர்ந்த பழங்கள் கொடுக்கக்கூடிய சக்தியை விட பெரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து விடுவதை பார்க்க முடியும். அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தர்பூசணியை உணவில் சேர்க்க வேண்டியது. கோடை காலத்திற்கு வயது வரம்புகள் இல்லாமல், நோய் நொடியுடைய தாக்கம் இல்லாமல் அனைவருமே சாப்பிட வேண்டிய பழமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தர்பூசணியை தான். ஸோ தர்பூசணி நுங்கை விட, அதே போல இளநீரை விட தர்பூசணி ஒரு சிறந்த பழம். இந்த 3 பழங்கள் நம்ம பார்க்கறது இல்லை. இன்னொரு பழத்தையும் இந்த கோடை காலத்தை நம்ம பார்ப்போம். அது என்ன? கிருணி பழம்னு சொல்லுவோம். பார்ப்பதற்கு பூசணிக்காய் போலவே இருக்கும். வெளிப்புறத்துல அழகான முள் வெடித்தது போல தோலை கொண்டிருக்கும். உறுதியான தோலை கொண்டிருக்கக்கூடிய பழம். இந்த கிருணி பழத்துடைய விதைகளுடைய விலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிலோவோட விலை 1800 ரூபாய். இன்றைக்கு ஆண்மை தன்மைக்கான சிறந்த மருந்துகளும், பெண்களுடைய ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய, அவர்களுக்கு சீக்கிரம் மாதவிலக்கு ஏற்பட்டு குழந்தையின்மையை, நிரந்தர குழந்தையின்மை ஏற்படுத்தக்கூடிய நோய்களுக்கும், கருமுட்டையுடைய வளர்ச்சி முதிர்ச்சி சார்ந்த அந்த சிரமங்களோடு IVF IUI சிகிச்சையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சியை, ஆரோக்கியமான கருமுட்டையை தூண்டக்கூடிய அமிலங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை மருந்தாக இருப்பது எதுனா இந்த கிருணி பழத்துடைய விதைகள் தான். எவ்வளவு அழகாக நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த கிருணி பழத்துடைய விதைகள்ல இருந்து செய்யக்கூடிய உணவுகளை இன்றைக்கும் நம்முடைய ஈரோடு பக்கம் போறீங்க, திருப்பூர் பக்கம் போறீங்க, அல்லது திருவண்ணாமலை பக்கம் வந்தீங்கன்னா கூட அந்த உணவோடு சேர்த்து கொடுப்பதை நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு சர்ப்ரைசிங்கான விஷயம் தெரியுமா அது? ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. கிருணி பழத்துடைய விதைகளை விதைகளாக சாப்பிடாமல் தூக்கி எறிவதை நாம் பார்க்கிறோம். ஆனா கிருணி பழத்துடைய விதைகள் பழத்தை விட சிறந்த ஒரு மருந்துங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. வெள்ளரி விதைகள் அப்படிங்கிறது, கிருணி பழ விதைகள் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்துல குதிரை பந்தயம் நடக்கும். இந்த குதிரை பந்தயத்துல அந்த குதிரை ஓட வேண்டிய நேரம், தூரம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு தேவையான ஒரு பெரிய ஆற்றல் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிருணி பழத்துடைய விதைகளை எடுத்து நல்லா உருண்டை, பொறி உருண்டை சைஸ்ல செஞ்சு 8 அல்லது 10 அளவுக்கு அந்த குதிரைக்கு கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டு 2 மணி நேரம் குதிரையை ஓட விட்டீங்கன்னா அசுர வேகத்தில், புயல் வேகத்தில் அந்த குதிரைகள் ஓடுவதை பார்க்க முடியும். அப்ப குதிரைக்கு மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் இன்னைக்கு மனைவியோட தாம்பத்தியத்துல ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க, இரவு போறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை போடலாமா, இந்த மாத்திரை போடலாமான்னு பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு 25 கிராம் கிருணி பழத்தோட விதையை எடுத்து வாயில போட்டு முழுங்காம நல்லா மென்று 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 சாப்பிட்டு ஒரு 1/2 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்க. 2 மணி நேரம் கழிச்சு செக்ஸ் வைங்களேன், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் 2 மடங்கு கூடி போயிருப்பதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கிருணி பழ விதைகள் அவ்வளவு சிறப்பானது. கிருணி பழம் யாரெல்லாம் சாப்பிடலாம்? நிச்சயமாக சிறுநீரக நோயாளிகளும், இதய நோயாளிகளும், சர்க்கரை நோயாளிகளும் கிருணி பழம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஸ்டார்ச் வகை, அதாவது மாவுச்சத்து சார்ந்த அமிலங்கள் வயிற்றுக்குள்ள போனவன்னா சர்க்கரையை தூண்டக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் சிறுநீரக செயல்பாடை குறைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடாத சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள் இந்த கிருணி பழம் சாப்பிடக்கூடாது. 2வது, நுரையீரல் நோயாளிகள் நிச்சயமாக இந்த கிருணி பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கடுமையான குளிர்ச்சி குணம், இது போன 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கு சளி நெஞ்சில கட்டி விடுவதை பார்க்க முடியும். கபநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் கிருணி பழம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு கரப்பான் சார்ந்த, சோரியாசிஸ் சார்ந்த தோல் நோய்களால் ஒருவேளை நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் கிருணி பழம் சாப்பிடக்கூடாது.
அதுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடியாக கபத்தை அதிகரிக்குங்கிறதுனால கரப்பான் நோய் ஏற்படும் போது கபமும் பித்தமும் கூடும் போது கால்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள் நம்மை பாடாய்படுத்துங்கிறதுனால கவனத்தோடு இதை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிருணி பழம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக கரப்பான் வகை, சோரியாசிஸ் வகை நோயாளிகள் சாப்பிடவே கூடாது. நம்ம யோசிப்போம், மட்டன் சாப்பிட்டா தானே அரிப்பு அதிகமாகும், கிருணி பழ ஜூஸ் சாப்பிட்டா அதிகமாகுமா? நிச்சயமா அதிகமாகும். வீட்டில் யாராவது கரப்பான் நோயாளி இருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்து பாருங்களேன், நைட்டெல்லாம் சொரிஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே போல வெரிகோஸ் அல்சர் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இரவு நேரங்கள்ல முட்டுக்கு கீழே எனக்கு அரிப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமங்களால் அவதிப்படுபவர்கள், ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து அந்த அறுவை சிகிச்சை செய்த காயங்கள் ஆற்ற முடியாமல் கவலையில் இருப்பவர்கள் யாரும் கிருணி பழம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கவனத்தோடு நம்ம இருக்கணும். ஏன்னா எல்லாமே நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை, நம் உடலை பொறுத்து தான் நம்முடைய உணவு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக நம்முடைய நோயை பொறுத்து தான் நம்முடைய உணவு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பை பொறுத்து பொதுப்படையான உணவுகள் இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய நோயை பொறுத்து தான் நம்முடைய உணவு முறைகள் இருக்கணும். கோடைக்காலம், விடுமுறை காலம்னு கண்மூடித்தனமாக தெரியாத உணவுகளை சாப்பிட்டு பின்னால் வருகின்ற சிரமங்களை அனுபவிப்பதை விட நமக்கு எது சேரும் சேராதுங்கிற புரிதலோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வாறு கிருணி பழம் நமக்கு கிடைக்கிறதோ அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு பழம் தான் முலாம்பழம்னு சொல்லுவோம், மஸ்க் மெலன் சொல்லுவோம். எப்படி இந்த தர்பூசணி ஒரு காலத்துல கிடைக்காத பழமாக இருந்து 365 நாளும் இப்ப கிடைக்கிறதோ அதே போல கிடைக்காத பழமாக இருந்து 365 நாளும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு பழம் எதுனா இந்த முலாம்பழம் தான், மஸ்க் மெலன் சொல்லுவோம். இந்த முலாம்பழத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, குளிர்ச்சியான உணவு. இந்த முலாம்பழம்லாம் நீங்க இந்த கோடையில வெயில்ல போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு தேடுறீங்கல்ல, அப்போ அழகாக ஒரு கப்பு முலாம்பழத்தை ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்கள் தலையில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய சூடு அப்படியே குறைஞ்சு போகிறத பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக உடலில் இருக்கக்கூடிய சூடு தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முலாம்பழம் ரொம்ப முக்கியம். முலாம்பழம் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய அருமருந்து, ஆசனவாய் எரிச்சலை நீக்கக்கூடிய அருமருந்து, பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கை நீக்குவதற்கு சிறந்த மருந்து. இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகளும் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த கழிவுகளும் உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும்னாலே இன்றைக்கு முலாம்பழம் மிகச்சிறந்த மருந்து. இவ்வளோ நல்ல குணம் இருக்கு, அப்ப யாரு சாப்பிடக்கூடாது? முதலாவது சக்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. இந்த முலாம்பழத்தை பற்றி 2 வகையான கருத்துகள் இருக்கு. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இல்ல முலாம்பழத்துல நிறைய நார்ச்சத்து இருக்கு, அந்த நார்ச்சத்தோடு இருக்கக்கூடிய முலாம்பழத்தை சாப்பிடும் போது சர்க்கரைகள் கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் சொல்றாங்க, இல்ல முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாவுச்சத்தோடு இருக்கக்கூடிய சிம்பிள் கிளைகோசைட் சார்ந்த மூலக்கூறுகள் உடனடியாக இரத்த சர்க்கரையை அதிகப்படுத்தும், அதனால சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல பித்தம் சார்ந்த சக்கரை நோயாளிகள் எல்லாருக்கும் இன்றைக்கு முலாம்பழம் சிறந்த உணவு. வாதம் சார்ந்த கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளிகள் முலாம்பழம் சாப்பிடுவதை குறைத்து கொள்ள அல்லது தவிர்க்க முடியுமான்னு பார்க்கணும். 2வது, சிறுநீரக நோயாளிகள் நிச்சயமா முலாம்பழம் சாப்பிடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய உப்பு சத்துக்கள் 2 நாட்கள் நீங்க முலாம்பழம் சாப்பிட்டாலே 3வது நாள் உங்களுடைய கிரியாட்டின் அதிகமாகிறத பார்க்க முடியும். 3வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு முலாம்பழம் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஆகாத ஒரு பழம்னு சொல்லணும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வெயில்ல போயிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு 100 கிராம் முலாம்பழத்தை சாப்பிடும் போதே உடலில் இருக்கக்கூடிய சூடு குறையும் அப்படின்னா, அப்ப ஏற்கனவே கபம் சார்ந்த வாதம் சார்ந்த நோயாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோயாளிகளும் நுரையீரல் நோயாளிகளும் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடனே நுரையீரல்ல ஒரு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவில் நம்மை பாதித்து விடுவதை பார்க்கிறோம். அதனால முலாம்பழம் அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிடலாம் அல்லது சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சிறுநீரக நோயாளிகள் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா நோயாளிகள் 100%, கபம் சார்ந்த சைனசைட்டிஸ் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் 100% சாப்பிடக்கூடாது. இந்த பழங்களை போலவே இந்த கோடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு வரப்பிரசாதம் எது தெரியுமா? நன்னாரி. இன்னைக்கு நன்னாரி சர்பத்துங்கிறது எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளும் இளைஞர்களும் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காத ஒரு சமூகமாக மாறிட்டீங்க. கோடை விடுமுறை அப்படின்னு வந்தாலே மெரினா கடற்கரையில் அள்ளுகின்ற கூட்டம் இருக்கு பாருங்க. ஒரு முறை ஒரு காணும் பொங்கல் அன்று, நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கோங்க, எனக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும்.
காணும் பொங்கல் அன்று போய் நம்ம வருவோம், தலைமை செயலகத்துக்கு போய் முதல்வரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்பி வந்தோம். வீட்டில இருந்து போய் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து அவங்க கிட்ட பெற்றுட்டு, சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பீச்சுக்கு போகணும்னு அந்த பீச்சுக்குள்ள போனா, ரோட்ல நின்று பார்க்கும்போது, அதுவும் என் உயரத்துக்கு பார்க்கும்போது பீச்சே தெரியல, வெறும் தலைகள் மட்டும்தான் இருந்தது. அவ்வளவு கூட்டம். அப்ப நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 கடைகளுக்கு மேல் விற்று கொண்டிருந்த ஒரு விஷயம் எது தெரியுமா? நன்னாரி சர்பத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த நன்னாரி சர்பத்து ஏன் நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்னா, எல்லாம் முடிச்சுட்டு நாங்க போனது கார்ல தான். போய் முடிச்சு இறங்கி அந்த சூடு அந்த 4:30 5 மணி இருக்கக்கூடிய அந்த சூடுல அந்த மணல்ல இறங்கி நடந்த பிறகு அந்த கொதிக்கின்ற ஒரு தன்மை, இந்த கொதிக்கின்ற தன்மைக்குள்ள தாகம் அதிகமாகிறது. வீட்டுல இருந்து கொண்டு போற தண்ணியை குடிச்சு குடிச்சு பார்க்குறோம், இன்னும் தாகம் அடங்கல. அப்ப என்னுடைய பாட்டியார் என்ன பண்ணாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் நன்னாரி சர்பத் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சர்பத்தை வாயில வச்ச உடனே, இன்னைக்கெல்லாம் நீங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில குளிர்ந்த பானங்கள் எடுத்து வாயில வச்ச உடனே ஐஸ் கட்டி மழை பொழியுதும்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு மழை சுளீர்னு அடிச்சதை பார்த்தோம். எனக்கு பாருங்களேன், இது நடந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு மறக்க முடியல. அந்த நன்னாரி சர்பத்துங்கிறது அவ்வளவு சிறந்த கோடைக்கு இறைவனும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உணவுங்க. இன்னைக்கெல்லாம் நன்னாரி சாப்பிடாத ஒரு மனிதன் இருக்கானா, வாழ்க்கையுடைய பிறவி பயனே அடையலன்னு அர்த்தம். நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு முறையாவது நன்னாரி சாப்பிடலன்னா வாழ்க்கை வாழ்ந்ததே வேஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு உடலை குளிர்விக்க, உடல்ல இருக்க பித்தத்தை குறைக்க, உடல்ல கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வியர்வை மற்றும் அரிப்பு நோய்களை தடுக்க, இரத்த சுத்தியை ஏற்படுத்த, கோடை காலத்தில் முகத்தில் தோலில் ஏற்படுகின்ற அந்த கரும்புள்ளிகள் மாற பெருசா மெனக்கிடவே வேணாம். ஒரு கிளாஸ் நன்னாரி ஜூஸ் குடிச்சா போதும். நன்னாரிங்கிறது ஒரு வேர் கொடி வகை தாவரம். அப்படியே படர்ந்துட்டே இருக்கும். உள்ள இருந்து அந்த வேரை எடுத்து சுத்தி பண்ணி வாஷ் பண்ணி ஒரு சின்ன துண்டு, ஒரு பெரிய பானை வாங்கி அதில் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை போட்டு கீழே மணல் மேலே அதை வச்சு அதில் ஒரே ஒரு துண்டு நன்னாரியை போட்டு விட்டீங்கன்னா போதும். நைட்டு போட்டு வச்சிருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சுகந்த வாசம், அந்த தண்ணீர். நீங்கள் நாகர்கோயிலேருந்து கேரளாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அதே போல் கேரளா டு கர்நாடகா இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, சிவப்பு கலராக உங்களுக்கு தண்ணி வைப்பாங்க. பதிமுக நீர்னு அதுக்கு பேர். அந்த தண்ணீரை குடிச்சு பார்த்தீங்கன்னாலே நல்லாவும் இருக்கும், சூடும் குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வாசனை நல்லா கமகமன்னு வரதை பார்க்க முடியும். அந்த தண்ணீர் வேற ஒன்றும் இல்லைங்க, பதிமுகம்னு சொல்லக்கூடிய நம்மளோட ரோஸ்வுட் சார்ந்த ஒரு சிவப்பு சந்தனம் சார்ந்த மூலிகைகளோடு நன்னாரியை போடுறதுனால தான். கொதிக்க வச்சு கொடுக்கக்கூடிய நீராக இருந்தாலும், குடிக்கும் போது சூடான குணம் இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும், உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நீர் எதுனா அந்த நன்னாரி நீர் தான். ஸோ தவறாம இருக்கணும். இந்த நன்னாரி நீர் நல்லது பண்றதா இருந்தாலும் 4 பேருக்கு நன்னாரி நீர் சேராதுங்க. முதல்ல சிறுநீரக நோயாளிகள். இந்த நன்னாரி நீரை மற்றவர்கள் குடிக்கும் போது சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை, பித்தமாக தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய கழிவுகளை அது வெளியேற்றும். ஆனா நன்னாரி நீரை சிறுநீரக நோயாளிகள் சாப்பிடும்போது அவங்க உடம்புல வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகமாகி அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். அதனால சிறுநீரக நோயாளிகள் நன்னாரி நீர் சாப்பிடக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கு ஏற்கனவே கை கால்கள்ல வீக்கம் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக முடக்குவாதம் சார்ந்த நோயாளிகள், வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய கவுட் சார்ந்த நோயாளிகள் நன்னாரி நீர் சாப்பிடக்கூடாது. பொதுவாக நன்னாரியை மருந்தாக கவுட் நோய்க்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் ஆயுர்வேத மருத்துவத்தில் உண்டு. ஆனாலும் நன்னாரி நீராக சாப்பிடும் போது இதனுடைய குளிர்ந்த தன்மை, உடல்ல இருக்கக்கூடிய வாதம், வெளியில் இருக்கக்கூடிய கோடையினால் ஏற்படுகின்ற வறட்சி வாதத்தை அதிகப்படுத்தும் போது வலிகள் கூடி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால முடக்குவாத நோயாளிகளும் கவுட் நோயாளிகளும் நன்னாரி நீர் சாப்பிடவே கூடாது. மூன்றாவது, ஏற்கனவே உடல்ல டீஹைட்ரேஷன் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், சோடியம் குறைபாடு, பொட்டாசியம் குறைபாடு, உடலுடைய எசென்ஷியல் உப்புச்சத்துக்களுடைய குறைபாடால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நன்னாரி நீர் சாப்பிடக்கூடாது. நான்காவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், புதிதாக திருமணமானவர்கள் நன்னாரி நீர் குறிப்பாக ஆண்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நன்னாரியுடைய ஒரு மிகப்பெரிய தொந்தரவு என்ன தெரியுமா? நீர்த்து போகும், விந்து நீர்த்து போவதற்கு நன்னாரி ஒரு பெரிய காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விந்து சீக்கிரம் வந்துடுதுன்னு கவலைப்படுறோம்ல, ஆனா சிலருக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிடம் 15 நிமிடம் செய்தாலும் கூட அவர்களுக்கு விந்து வெளிவரவே வராது, விரைப்புத்தன்மையும் குறையாது, பெரிய மன உளைச்சலுக்கு உண்ணாவாங்க. 5 மினிட்ஸ் இல்லை சார், 10 மினிட்ஸ் நான் பண்றேன், எனக்கு விந்து வெளிவரல, அப்படியே எரிச்சல் அதிகமாகி
என்னுடைய மனைவி வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு, நான் வந்து தாம்பத்தியத்திற்கு கூப்பிட்டாலே பெரிய அளவு பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. எனக்கும் விந்து வெளிவராததுனால முழுமை பெற்ற ஆர்கசம் இல்லாம, அதனால் ஏற்படுகின்ற படபடப்பு, தலைவலி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி சிரமத்தில் இருப்பவர்கள் நாம யாராவது இருக்கோம்னா, நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நன்னாரியை சாப்பிட்டாலே போதும். விந்து நீர்த்து வேகமாக வெளியேறி நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையோடு போராட வேண்டிய ஒரு சூழல் இல்லாம இருக்கிறத பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள இருக்கக்கூடிய அந்த நன்னாரியை புதிதாக திருமணமானவர்கள் நம்ம சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கு உடனே விந்து நீர்த்து போகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அதனால அவங்க சாப்பிடக்கூடாது. மூன்றாவது, இன்றைக்கு தோல் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக தோல் வறட்சி சார்ந்த தோல் நோயினால், அதாவது அரிக்குது சார், பொடி மாறி கொட்டுதே தவிர அந்த இடத்துல நீர் வரலன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி தோல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் நன்னாரி சாப்பிடக்கூடாது. நான்காவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு வந்து யாரெல்லாம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வீட்டில் விடுமுறையில் அல்லது வீட்டில் ஓய்வில் இருக்கிறீர்களோ அவர்கள் நன்னாரி சாப்பிடக்கூடாது. நன்னாரி என்னதான் உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சியை மாற்றக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு சூடை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட, அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஏற்படுகின்ற காயங்கள் ஆறணும்னா அந்த இடத்துல குளிர்ச்சி தன்மை வரக்கூடாது. அதை இந்த நன்னாரி செய்துவிடும். அப்படிங்கிறதுனால நன்னாரியை நாம் ரொம்ப கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். ஏழாவது, இன்னைக்கு நம்ம இளநீரை பார்த்தோம், நுங்கு பார்த்தோம், இன்றைக்கு ஒவ்வொரு உணவாக தர்பூசணி பழத்தை பார்த்தோம், முலாம்பழத்தை பார்த்தோம், கிருணி பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், நன்னாரியை பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு ஏழாவது, கோடை என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது பானை நீர் தாங்க. இன்றைக்கு பொதுவா நீங்க சாலையோரத்துல நிறைய கடைகள் வந்து விதவிதமான மண்பாண்டங்களை விற்கிறத பார்க்க முடியும். வருஷத்துல 250 நாட்களுக்கு அங்க எங்கேயுமே பானைகளை பார்க்க முடியாது, குழா வச்ச பானைகளை பார்க்க முடியாது. இந்த கோடை காலம் ஆரம்பிக்குது, இந்த சித்திரை மாசம் ஆரம்பிக்குதுனாலே 100 கணக்கில் பார்த்தீங்கன்னா பானைகள், குழாய் வைத்த பானைகள், சில்வர் குழாய் வைத்த பானைகள், அடுக்கு பானைகள்லாம் இன்றைக்கு விற்கிறத பார்க்கும். நேற்று ஃபேஸ்புக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அப்படியே வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ற மாதிரி ஒரு கிராஃபிக் இமேஜ், உடம்பு குளிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு கிராஃபிக் இமேஜ், ஒரு 10 பயன்களை கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியில ஒரு ஆள் ஒரு மண்பானையை, நம்ம ஊர்ல காட்டுற மண்பானையை தூக்கி காட்டுறாரு. இதுல நீங்க தண்ணி ஊத்தி வைங்க, இந்த தண்ணியை 12 மணி நேரம் வச்சு குடிங்க, உங்க உடம்பெல்லாம் குளிர்ச்சி ஆயிரும். அதோட விலையை பார்த்தீங்கன்னா 2999 ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்பா தலையே சுத்திருச்சு எனக்கு. தமிழனுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பானை நீர், அப்பா இன்றைக்கு உலகத்திலேயே கோடை காலத்துக்கு மட்டும் இல்ல, மனிதனுடைய ஆயுளையும் நீட்டிக்கக்கூடிய அளவு குணம் இருக்கக்கூடிய சிறந்த நீர். நம்மெல்லாம் சொல்றோம் நீங்க தங்க பாத்திரத்துல குடிங்க, வெள்ளி பாத்திரத்துல குடிங்க, செம்பு பாத்திரத்துல குடிங்கன்றோம். மண் பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீரை விட சிறந்த கோடையை நீக்கக்கூடிய உணவே கிடையாதுங்க. இன்னைக்கெல்லாம் ஐஸ் வாட்டரை தேடி ஓடுறோம், ஃப்ரிட்ஜு தேடி ஓடுறோம். சென்ற வாரம் கூட ஒரு ஜெயின் ட்ரஸ்ட்ல இருந்து என்னை வந்து பார்த்துருந்தாங்க. சார், நாங்கள் வந்து ஏர்போர்ட்ல வந்து தண்ணீர் வைக்க போகிறோம், இலவசமாக தண்ணீர் பிடிக்கக்கூடிய குழாய் வைக்க போகிறோம், அதில் வந்து ஹாட் வாட்டருக்கும் கோல்டு வாட்டருக்கும் நாங்கள் செட் பண்ண போகிறோம், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. நானும் ஒரு 1,00,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இதெல்லாம் பண்ணும்போது இந்த தண்ணிலாம் குடிச்சா உடம்புக்கு கெட்டு போகிறது இல்லை அப்படின்னும் போது அவர் சொன்னார், சார் சம்மர் வருது சார், எங்கே சார் போய் பானை தண்ணியை தேடுறது, இதுதானே சார் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா ஆரோக்கியம் முக்கியமா இல்லை அவசியம் முக்கியமான்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தை நம்ம யாரும் பார்க்கறது இல்லை, அவசியத்துக்கு தான் ஓடுறோம். அப்போ அவசியத்துக்கு ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கோல்டு வாட்டரை குடிச்சிட்டு கடைசியில் என்ன ஆகுது, சளி வருது, இருமல் வருது, புற்றுநோய் வருதுன்னு டாக்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கோம். ஒரு முறை இந்த கோடை காலத்தில் இப்போ விடுமுறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வாட்டர் வைக்காதீங்க, நல்ல பானை வாங்குங்க, 2 பானையாக வாங்குங்க. ஆனால் பானை நீர் எப்பவுமே ஒரு நாள் ஃபுல்லாக பானையில் நீர் வைக்கிறீங்கன்னா அடுத்த 12-24 மணி நேரம் அதை வரலை செய்யணும், ட்ரை பண்ணணும், திருப்பி தண்ணி போடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் குளிர்ச்சி அடையும். அப்போ அந்த பானையை வாங்கிட்டு அதுக்குள்ள வெட்டி வேர், அது கூட வந்து தேற்றாங்கொட்டை, முருங்கை விதை, நன்னாரி இதெல்லாம் போட்டு ஒரு துணியில் போட்டு கட்டிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 5 லிட்டர் பானை வாங்குறீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி நிரப்பிட்டு அதை போட்டுருங்க. இரவு முழுவதும் வச்சிருங்க. காலையில் நீங்கள் குழந்தைங்க தண்ணி குடிக்கும்போது அவங்க தண்ணீருடைய அந்த குளுமைத்தன்மையை மட்டும் இல்லை, அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய சுகந்த வாசனை கோடையில் ஏற்படுகின்ற நோய்களை குறைப்பது வரை அந்த பானை தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கறத பார்க்கலாம். ஆனால் பானை தண்ணீர் எல்லாரும் குடிக்கக்கூடாது. யார் குடிக்கக்கூடாது? 5 பேர் குடிக்கக்கூடாது. நம்பர் 1.
ஆஸ்துமா நோயாளிகள் பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. பானை தண்ணீர் குளிர்ந்த குணமாக இருந்தாலும் கூட உடல்ல செரிமானத்தை குறைத்து ஆமத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நோய் உருவாக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கிறதுனால ஆஸ்துமா நோயாளிகள் நிச்சயமாக பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. இரண்டாவது, பானை தண்ணீர் அப்படின்னு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துக்க வேண்டியது, ஏற்கனவே பசியின்மை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம யாராவது இருக்கும்னா நிச்சயமாக பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னா பானை தண்ணீர் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கும் போது சில நேரங்கள்ல அதோடு பசியும் குறைந்து போகும். ஸோ அவர்களும் பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. மூன்றாவது, இன்றைக்கு மூட்டுவாதம், முடக்குவாதம், வலிகள், தசைப்பிடிப்புகளோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணீர் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி தன்மையை கொண்டிருக்கிறதுனால பானை தண்ணீர் குடிக்கும் போது சிரமங்கள் ஏற்படும். மலச்சிக்கலோடு போராடி கொண்டிருப்பவர்கள் பானை தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னா பானை தண்ணீர்ல இருக்கக்கூடிய குளிர்ந்த குணமே மலச்சிக்கலை உருவாக்கிவிடும். அதனால அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஐந்தாவது, ரொம்ப முக்கியமானது, தூக்கமின்மை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பானை தண்ணீரை குடிக்கக்கூடாது. ஸோ இந்த 5 நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பானை தண்ணீரை குடிக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே எல்லாருக்கும் நல்லது கிடையாது. அப்ப இன்றைக்கு 7 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய உணவில் ஆரம்பித்து குடிக்கின்ற தண்ணீர் வரையிலும் பார்த்துருக்கோம். அப்ப இந்த 7 வகையான உணவுகள் அப்படிங்கிறது யார் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். சார் எல்லாம் நீங்க சொல்றது சரி, இப்ப எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். இப்பதான் வெள்ளரிக்காய் வருது. எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன சார் வெள்ளரிக்காய் விட்டுட்டீங்களேன்னு யோசிச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்காக வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுங்க, சந்தேகமே கிடையாது. சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு, பித்தப்பையில் கற்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு, செரிமானம் நன்றாக இருப்பதற்கு, கோடை காலத்தில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு, பசியின்மை, சுவையின்மை, ருசியின்மையோடு போராடி கொண்டிருக்கும் போது, கோடை காலத்துல நல்லா பசிக்கும், சாப்பாடை பார்த்த உடனே நமக்கு வயிறு நிரம்பிடும். அப்ப 2 வெள்ளரிக்காவை எடுத்து சாப்பிடுங்களேன். அந்த சில்னஸ் வாட்டர் வயிற்றுக்குள்ள போன உடனே பசி வரும், நல்லா சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு சிறப்பானது வெள்ளரிக்காய். இருந்தாலும் கோடை காலத்தில் வெள்ளரிக்காயையும் 3 பேர் சாப்பிடக்கூடாதுங்க. யார் சாப்பிடக்கூடாது? ஒற்றை தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், கோடையுடைய பித்த நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், செரிமான சக்தி குறைபாடால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது உடல்ல ஏற்படுகின்ற சிரமங்கள்ல மோசமான சிரமங்கள்ல ஒன்று பித்த மிகுதி. அந்த பித்த மிகுதி அதிகமாகும் போது செரிமானம் இல்லாமல் வாந்தி எடுக்கக்கூடிய சூழலும் அதிகமாகும். அதனால வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. 2வது, இன்றைக்கு வெள்ளரிக்காய் யாருக்கெல்லாம் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் இருக்கோ அவங்க வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. வெள்ளரிக்காயுடைய குணம் பொதுவாக மலத்தை இலகச் செய்வது. ஆனா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் இருக்கவங்களுக்கு பொதுவாகவே வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு பொதுவாக 6 முறை 8 முறை செல்லக்கூடிய நோய் இருக்கும்போது அவர்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் 20 முறை மோஷன் போனாலும் சாலிடா தான் போகும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் 2 முறை மோஷன் போனாலும் லிக்விடா தான் போகும். அப்ப இந்த இடத்துல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோடு இருப்பவர்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது அவர்களுக்கு சிரமம் ஏற்படாது, மலம் இறுகுமே தவிர பிரச்சனை இருக்காது. ஆனா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய் இருப்பவங்க 1 முறை சாப்பிட்டா கூட 2 முறை செல்கின்ற கழிவு 5 முறையாக மாறும். அதனால அவங்க சாப்பிடக்கூடாது. 3வது, வெள்ளரிக்காய் யார் சாப்பிடக்கூடாது? ஆஸ்துமா நோயாளிகள் வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உடனே இதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த தன்மை உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு அதை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்களேன், 7 உணவுகள் பிளஸ் 1 8 வெள்ளரிக்காயை பத்தி பார்த்தோம். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆனா கோடையுடைய தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோடையை வெல்ல எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன பண்ணணும்? 3 சுலபமான வழிகளை சொல்லி கொடுக்குறேங்க. நம்பர் 1, எண்ணெய் குளியல். தொப்புள்ள எண்ணெய் வைங்க. இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறத விட சிம்பிளா கோடையுடைய தாக்கத்தை பீட் பண்றதுக்கு பெரிய சிகிச்சையே தேவையில்லை. 10 சொட்டு விளக்கெண்ணங்க, நிறைய கூட வேண்டாம். 10 சொட்டு விளக்கெண்ணெய் தொப்புள்ள வைங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டா பண்ணுங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்கலாம். தொப்புளில் வைக்கக்கூடிய விளக்கெண்ணெய் உங்கள் கோடையை வெல்ல, கோடை நோய்களை தடுக்க உதவி செய்யும். நீங்க சிறுநீரக நோயாளியா, இதய நோயாளியா, புற்றுநோயாளியா, நீங்களா உடல் எடையோடு இருக்கீங்களா, எதுவுமே தேவையில்லை. தொப்புள்ள எண்ணெய் வைங்க, உங்க ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்க பார்க்கலாம். 2வது, எண்ணெய் குளியல். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல் செய்யணுங்கிறத
பல முறை நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டு அதை பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள்லாம் திரும்ப வந்து என்கிட்ட சொல்றாங்க, சார் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச பிறகு அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் பார்க்குறேன். திருச்சியில் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து என்னை பார்த்து இனிப்புகள்லாம் கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் நான் உங்களை ஏற்கனவே பார்த்தது இல்லையே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்கய்யா 20 வருஷமா எனக்கு வந்து உடல் சூடு நோய், வெட்டை நோய், என்னென்னமோ மருந்து சாப்பிட்டுட்டேன், தங்க பஸ்மம் கூட சாப்பிட்டுட்டேன், சரியாகல. ஒரு முறை நீங்க எண்ணெய் குளியல் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி சொன்னீங்க. அப்ப எங்க வீட்டுக்காரமா வந்து விளக்கெண்ணெய் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்து தடவுங்க அப்படின்னாங்க. நான் ரொம்ப கோவப்பட்டேன் அவங்க மேல. இதை செய்யறதுனால பெருசா என்ன கிடைக்க போகுது, ₹1,00,000 செலவு பண்ணி சாப்பிட்ட மருந்தே எனக்கு வேலை செய்யல, இது செய்யுமான்னு நான் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அவங்க சார் சொல்றாரு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இதனால என்ன உங்களுக்கு குறைஞ்சிட போகுதுன்னு சத்தம் போட்டு என்ன பண்ண வச்சாங்க. ஒரு வாரம் 2 நாள் பண்ணங்க. 3வது முறை பண்ணதுக்கு முன்னாடி என்னோட சிறுநீர்ல இருந்த எரிச்சலும் சூடும் குறைஞ்சு போச்சு. விந்து வந்து சிறுநீர்ல கலந்து எனக்கு வெளியில போயிட்டே இருக்கும், நின்று போச்சு. இப்ப யோசிக்கிறேன், 20 வருஷம் என்னோட வாழ்க்கையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். மருந்துகளுக்காக கிட்டத்தட்ட ₹1,00,00,000 மேல செலவு பண்ணியிருக்கேன் 20 வருஷத்துல. ஆனா எதுவுமே குறைக்காத சூட, வெட்ட நோயை எனக்கு குறைக்க உதவி செஞ்சது நீங்க சொன்ன விளக்கெண்ணெய் குளியல் தான் சார். அப்போ பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கழுத்துக்கு கீழே உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தடவுங்க, தலைக்கு நல்லெண்ணெய் தடவுங்க. ஆண்கள் புதன் சனி 2 நாள் உடம்பு பூரா விளக்கெண்ணெய் தடவுங்க, தலைக்கு நல்லெண்ணெய் தடவுங்க அல்லது தேங்காய் எண்ணெய் தடவுங்க. இதை செஞ்சாலே கோடை நோய்களையே ரொம்ப சுலபமா நம்ம வென்று விடலாம். 3வது பித்த சமனி சிறப்புங்க. எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸி, தனியா இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், இல்லை நான் துபாயில இருக்கேன், கல்ஃப்ல இருக்கேன் சார், எனக்கு வந்து இங்கே 24 மணி நேரமும் 365 நாட்களும் கோடையுடைய தாக்கம் எங்களுக்கு அதிகம். இரவு நேரங்கள்ல பனி ஏற்பட்டாலும் பகல் நேரங்கள்ல 50-60ன்னு போகுது. அப்ப நான் எப்படி என்னோட உடல் சூடை குறைத்து கொள்ள முடியும்? நீங்க சொல்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி கிடையாது, நீங்க சொல்ற உணவுகள்லாம் நாங்க சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பித்த சமனி சிறப்புங்க அல்லது பித்த சமனி மாத்திரை, இது 2த்துல ஏதாவது ஒண்ணு. சிறப்பா இருந்தா காலை 20 மில்லி, மாலை 20 மில்லி வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க. மாத்திரையா இருந்தா காலை 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. தொடர்ந்து சாப்பிடுங்க. கோடை காலம் முடிகின்ற வரை இந்த 3 மாதம் 4 மாதம் சாப்பிடுங்க. நீங்க தினமும் 12 மணி நேரம் கோடையில் வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தாலும் கூட இந்த கோடையுடைய சூடும் வறட்சியும் உடலை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயமும் இல்லாத ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். என்னோட சாய்ஸ் வந்து இந்த பித்தனை சமனி சிறப்போ மாத்திரையோ கிடையாது. என்னோட சாய்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும், தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதும், இந்த உணவுகள் முலாம்பழம் ஆரம்பித்து, கிருணிப்பழம் ஆரம்பித்து, இளநீர் ஆரம்பித்து, நுங்கு ஆரம்பித்து, பானை தண்ணீர் ஆரம்பித்து, வெள்ளரிக்காய் வரை சாப்பிடுவதும் தான். இதை செய்ய முடியாதவங்க இந்த பித்த சமனி சிறப்பையோ மாத்திரையோ சாப்பிடுங்க, பெரிய பலன் கிடைக்கிறத நிச்சயமா பார்க்கலாம். நீண்ட வீடியோ தான், நிறைய பேர் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது ஆரோக்கியத்திற்கான ஒரு முயற்சி. இன்றைக்கு ₹1000 செலவு செய்து மருந்து வாங்க நம்ம தயாரா இருக்கோம். ஆனா நம்முடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு நம்ம யாரும் தயாரா இல்லை. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன். வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் பேசிட்டு இருக்காங்க, நல்ல விஷயங்களை பேசுறாங்க. ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய ஒரு குடிலுக்கு வர்றாரு. அப்போ இவங்கெல்லாம் பேசி முடிச்ச பிறகு விஸ்வாமித்திரர் ஒரு சன்னியாசியை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் பண்ண 100 யாகத்துடைய பலன்களை உங்களுக்கு தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வசிஷ்டர் ஒன்றும் சொல்லாம வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்க்க போறாரு. அப்ப இவங்க நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, நம்ம நல்ல விஷயங்களை பேசணும்ல, இதனால் கிடைக்கிற புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன சுவாமி, நான் வந்து உங்களுக்கு 100 யாகம் பண்ண புண்ணியத்தை கொடுக்குறேன், நீங்க என்னமோ நம்ம 2 மணி நேரம் பேசிட்டு இருந்த புண்ணியத்தை எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒன்று வசிஷ்டர் உடனே இந்திரனை கூப்பிட்டு இதுல எது உயர்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இந்திரனுக்கு அதற்கான பலன் தெரியல. அப்புறம் அவங்க பிரம்மா கிட்ட போறாங்க, அவருக்கும் அதற்கான பலன் தெரியல. அப்புறம் அவங்க வந்து விஷ்ணு கிட்ட போறாங்க, அவருக்கும் தெரியல. கடைசியில எல்லாம் சிவன் கிட்ட போறாங்க, சிவன் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சிவன் சொன்னாராம், நல்ல விஷயத்தை கேட்பதும் நல்ல விஷயத்தை சொல்வதும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய காரியத்தில் ஒன்று. 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்யறதும் ஒண்ணுதான். 1 மணி நேரம் நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல விஷயங்களை பேசுவதும் ஒன்றுதான். எதுக்காக இதை சொல்றேன்னா,
நிறைய பேர் என்னோட வீடியோவோட கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, பெருசா இருக்கு, நிறைய வேண்டாத விஷயமா இருக்குன்னு போடுறாங்க. இல்ல, உங்களுடைய அனுபவங்களுக்கு அது வேண்டாத விஷயமா இருக்கும். ஆனா இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே அனுபவம் பெற்றவர்களும் கிடையாது, அல்லது இது சார்ந்த விஷயங்களை புரிந்தவர்களும் கிடையாது. அந்த வகையில இந்த நல்ல விஷயத்தை கேட்க உங்க நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு செய்ய முடியுமான்னு பாருங்க. அதோட நிறுத்தாதீங்க, இதை உங்களோட லைஃப்ல அடாப்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் உங்களுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மேலும் இந்த வீடியோ சார்ந்த கமெண்ட்ஸ், அது நல்ல கமெண்ட்டோ கெட்ட கமெண்ட்டோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமோ தவறாம என்கிட்ட கேளுங்க. அதுக்கான பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன். நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஆரோக்கியம் சார்ந்த முயற்சிக்கு மருந்துகள் மாத்திரைகள் என்றுமே தேவையில்லைங்க. ஆரோக்கியமான பாதையில செல்லணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தா போதும். அதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு துணையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.